வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோட இருந்தாலும் அவர் சூரியனோட சேர்ந்திருக்காரு. பொதுவாக சூரியனோட சேருகின்ற கிரகங்கள் தங்களுடைய பவரை வெளியில் காமிக்காது. அதே சமயம் இந்த சந்திரன் பூர்ண நிலவாக இருந்தவர் அமாவாசை நிலவாக இருக்கார். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் 4ஆம் இடம் சொந்த வீட்டில் இருக்கார். குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது உங்களுடைய சந்திப்புக்காக குடும்ப உறுப்பினர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் மனோ தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிற புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. புதிய அனுபவத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, குழந்தைகளை பற்றிய கவலைகளும் இல்லை. ஆனால் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு, ஆணோ பெண்ணோ, இந்த வயசில் இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, அல்ல வேலை கிடைச்சும் பிளேஸ்மெண்ட் கிடைக்காமல் இருக்கிறவங்க, பிளேஸ்மெண்ட் கிடைச்சும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அரசாங்க அதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி மனசுக்கு இதமான பலன்களை தரக்கூடிய நற்செய்திகளை தரக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகளை செய்வீங்க. குழந்தைகளுக்காக செலவுகள் செய்வீங்க. அந்த குழந்தைகளுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. மேன் படிப்புக்கு முயற்சித்து இருக்கும் குழந்தைகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அயல்நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. மனசில் தெளிவை தரக்கூடிய பண வருமானம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு அது தடங்களாக இருக்காது. அதனால் நீங்கள் யோசனை செய்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய விஷயம் உங்களுக்காகட்டும் தாயாருக்காகட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. தெளிவான முயற்சிகள் வெற்றியை தரும். தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தந்தாலும் அலைச்சலை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மேலதிகாரிகளுக்கு புலப்படலை. உங்கள் மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாத்தியமாக படலை. இதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு கிராஸ் ரோட்ஸில் நிற்கிறீங்க. முட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முட்டல் மோதல் சில சமயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், பல சமயம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான புதன் 4ஆம் இடத்துல சனி மற்றும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது.
தேவைக்கேற்ப பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் உள்ள ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பெருசாக பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு இன்று பண வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்களை அதிகப்படுத்துவதற்குண்டான பண வரையும் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது குடும்ப சந்தோஷத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா இன்றைக்கி அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நண்பர்கள் தான் சில குழப்பத்தையும் ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் வீண் அலைச்சலும் அனாவசியமான குழப்பமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களில் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தப்பான விஷயத்தை அல்லது நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி கோல் மூட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை, சந்தோஷமான செய்திகளை தரக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயது இருந்ததுன்னா அவர்களின் எதிர்காலத்திற்காக நகைகள், தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது. அதுவும் இன்றைக்கி ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பூசம் நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்த வைக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் தங்க நகை சேரும் யோகம் ஏற்படும். தங்க சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் ஆரம்பித்த ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளார நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நகைகள் சேரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துலையும் குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால குடும்பத்துக்காக நீங்கள் சந்தோஷமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு கவலை இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு குடும்பத்தினருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் இனம் புரியாத கோபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்புகள் வருகின்ற காரணத்தினால உங்கள் பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற, அதிகப்படியான வார்த்தைகள் விரயமாகின்ற ஒரு சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக பேசணும். நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு இல்லை. உங்கள் மேலதிகாரிகள், சுப்பீரியர்ஸ் யாருக்கிட்டையாவது பேசினாலும் அதிகாரத்தோடு தான் பேசுவீங்க, சண்டை போட்டு பேசுவீங்க, ஆனால் நிதானமாக பேசுவீங்க. இதன் காரணமாக வார்த்தைகள் தெளிவாக இருந்து உங்கள் தரப்பு நியாயத்தை நிலைநிறுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். சுகங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களின் சந்திப்பு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பஸ்தானம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகள் மூலமாக உறவினர்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு உறவினர்களால் தனலாபம் ஏற்படுகின்ற நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை விரிவாக எடுத்துரைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாட்களாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமான பண வரவுகள் ஏற்படும். கஸ்டமர்ஸ் கிட்ட நிறையா பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் வர்றதுனால நிதானமாக பேசுங்க. அதிகமாக குரலை ஒசத்தி பேசுகிறத முயற்சி பண்ணுறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா குரலை ஒசத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதனால் எந்த லாபமும் கிடையாது. இன்று உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வார்த்தை விரயங்கள் அதிகமாகும் நாள். கடக ராசி. ராசியில் ராசிநாதன் சந்திரன், குடும்பஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. என்ன யோகம் அப்படின்னு கேட்டால், மூத்த சகோதரர்கள் அன்பு பாராட்டுவார்கள். தந்தையின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். மூத்த நபர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு மூத்தவர்கள், வயது மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது செய்ய போக அது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். எதிர்மறை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. குறிப்பாக வார்த்தைகளில் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனாவசியமான வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிராளிகள் பலம் கூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறதுனால மேல் அதிகாரிகள், அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர்ஸ், சீனியர்ஸ் இவங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பேசுகிற விதங்கள் சாதகமாக இல்லாட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சாதுரியமான நாள். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அதிகரித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனி தான். அஷ்டம சனி இருந்தாலும் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால நண்பர்களிடையே நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்கிறதுக்கு நீங்கள் ஈடுபட்டால் அது ஓரளவுக்கு சமாதான தூது விடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கிட்டையாவது மன வேறுபாட்டை காட்டினீங்கன்னா அது அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிரிகள் அதிகமாகிறார்கள். குறிப்பாக விவசாய நண்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவர்கள்லாம் பஞ்சாயத்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் உண்மை இருக்கிற அளவுக்கு நேர்மையும் இருக்கணும். அதே அளவுக்கு மரியாதையும் இருக்கணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட பிரச்சனை ஜாஸ்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு மனோதிடம் நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் ராசியில் வக்ரகதியில் இருந்தாலும் அஸ்தங்கித பலனை அடைகின்றார் சூரியனோடு சேர்ந்து. இதன் காரணமாக உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். லாபங்கள் கூட அரசாங்க வகையில் லாபம் ஏற்படும். தந்தை வழியில் லாபம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு லாபமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவிரயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியான புதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை உங்கள் மூலமாக ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். தந்தையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கின்ற காரணத்தினால மன வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மன வேறுபாடுகளின் காரணமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத மனக்குழப்பம் ஏற்படுகின்ற
ஒரு சஞ்சலமான நாள். சிம்ம ராசி, செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். குடும்பத்தில் உங்களுக்கு தேவையான செலவுகள், வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள், தாயாரின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள், உறவினர்களின் சந்தோஷத்திற்குண்டான செலவுகள், ஆக மொத்தம் இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். கையில் இருக்கிற பணம் கரையிற அளவுக்கு கூட இல்லை, கடன் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி செலவு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் செலவு பண்ணுவீங்க, பசங்க பொண்ணுங்கள்லாம் குழந்தைகள்லாம் ஒரு பக்கம் செலவு பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை அவருடைய ஆன்மீக நாட்டத்திற்காக செலவுகள் செய்வார். இதில் 10வதுக்கு உங்கள் மாமனார் மாமியாரோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இதனால் கையிருப்புகள் கரையும், சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த செலவுகளானது உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைவலி போன்ற விஷயங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கழுத்து வலி இருந்ததுன்னா அதுவும் விலகிறதுக்குண்டான நேரம் இது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது, முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே சமயம் மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுகிறதான்னு நினச்சிக்கிட்டு காரசாரமாக பேசுவீங்க. அதனால் எதிரில் இருக்கிறவங்க மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது உறவினர்களுடன் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இந்த கடன் அதிகரிப்புங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். உறவினர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ரகசிய நண்பர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. சிலருக்கு யாருக்கும் தெரியாமல் கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் கடன் கொடுக்கறத என்கரேஜ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் ஒன்றா உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்களுடைய சகோதரருக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ தெரியாமல் எந்த உதவியும் செய்யாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற பர்சனல் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர்ஸ் வாங்கிக்கிறது, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது, பனியன் வாங்கிக்கிறது, பேண்ட்டு வாங்கிறது, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக அலங்கார பொருட்கள் வாங்கிறது, பர்ஃப்யூம் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் தேவை இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அத்தியாவசியமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், குறிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வெளியூர் பிரயாணம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. இன்று பொருட்களில் கவனம் இழப்பு ஏற்பட்டால் பொருள் இழப்பு ஏற்படுகின்ற சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. கன்னி ராசி, உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நண்பர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வயது முதிர்ந்த சீனியர்ஸ் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார்கள். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்கள் மதிப்பு மரியாதை உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி அவரின் ஆலோசனையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி சிறப்பான முயற்சி எடுத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு சிறப்பான முயற்சி எடுத்தீங்கன்னா, அம்பாளின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு சாதகமாக கட்டி எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்துக்கோ இல்லை உங்கள் தொழிலுக்கோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பாக உங்களை பற்றி அவமானமாக பேசினவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று அமோகமான நற்செய்திகள், தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகளை செலுத்தி உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வெற்றி கிடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் சில செலவுகளை ஏற்படுத்தும். சில சமயம் வெளியூர் பிரயாணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக நீண்ட நாட்கள் பயணத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பயணத்தை ஏற்படுத்தி கொண்டு செல்வதற்குண்டான யோகம் ஏற்படும். திரைமறைவு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இந்த திரைமறைவு செலவுகள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்கு உண்டான வட்டியை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அலுவலகத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது ஆஃபீஸ் மாற்றம் ஏற்படுறதுக்கோ வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செல்வாக்கை தரும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதுநாள் வரை உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் மதிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தை விரயங்களால் அனாவசியமான மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு இந்த பண தேவையில் தான் இருக்குது. இந்த பணத்தை கற்றியா உங்களை அவமானப்படுத்தி பேசட்டுமான்ட்டு யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. அதுக்காக விழக்கூடாதவங்க காலில் கூட விழுந்து பணத்தை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏதாவது கார்டு வச்சுருக்கீங்க, இஎம்ஐயில் பணம் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இஎம்ஐயை ஒழுங்காக பாஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் செல்வாக்கு சரியும். சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை அவசியமான ஒன்று. நண்பர்கள்கிட்ட கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மதிப்பு இழப்பை ஏற்படுத்தும். சில இடத்துல அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் அலைச்சலை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகளின் மூலமாக ஆரோக்கிய அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. பட் ஏதோ ஒரு அசௌகரியம் உடம்புல இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் இன்று வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி சந்திரன், பித்திருக்காரகன் சூரியன், களத்திரகாரகன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறதுனால ஒன்றா உங்கள் அம்மாவுக்காக செலவு ஏற்படும், இல்லை அப்பாவுக்காக செலவு ஏற்படும், இல்லை வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும். இந்த வாழ்க்கை துணைக்காக நீங்கள் தேவையில்லாத சில செலவுகளை பண்ணுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால
உங்கள் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்றா போல் பண வருமானம் இருந்து கொண்டிருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, நெருப்பு சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்க, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதாவது ஹெவி மிஷினரி மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அரசாங்க தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த அல்லது செலவுகள் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவு பண்ணுறோமோன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அது தேவையான செலவாக இருக்கும். எது தேவையான செலவுன்ட்டு நினச்சி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அது தேவையற்றதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதன் மூலமாக உங்களுக்கு மொய் செலவுகள் அதிகரிக்கும். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். நிறையா பேர் வீட்டில் உங்களை பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க. அதெல்லாம் போகாமையும் இருக்க முடியாது. அப்படி போனீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். என்ன அலைச்சல் அப்படின்னு சொன்னால், அஃபிஷியலாக நீங்கள் ஏதாவது உங்கள் பேர்லேயோ இல்லை நீங்கள் யார் பேர்லேயோ கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்க அலுவலர்கள், அதாவது கோர்ட்டுலேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வேறு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போய் பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது. உங்களுடைய மேதாவித்தனத்தை அங்கே காமிக்கக்கூடாது. அப்படி ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க, ஆனால் அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போயிட்டு தங்களுடைய மேதாவித்தனத்தை காமிக்கிறதா நினச்சிக்கிட்டு, எனக்கு அவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு அவ்வளோ பெரிய கான்டாக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமை பீத்திப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு செலவுகள் தான் வருமே தவிர அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இந்த விருச்சிக ராசியில் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். பொதுவாக 8ஆம் இடத்துல சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவார். மனக்குழப்பத்தை, தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்மறையாக இருக்குது. அதனால் எதிராளிகளுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல போயிட்டு கரெக்டாக பதில் சொல்லலாம்னு நினைப்பீங்க. அதை எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்ல போக அவர்களுக்கு லாபமாக போகுமே தவிர உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அவர்கள் அந்த பதிலை சொல்லி பெயரை தட்டி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு திருமணமோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தையோ எதை பேசினாலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தடங்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானம் தவறினால் சங்கடம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு கோபம் அதிகரித்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய
அரசு அதிகாரிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபவாத பெயர் ஏற்படும். தேவையில்லாமல் கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. யாரோ செஞ்ச தப்பை உங்கள் பேரில் சுமத்துவாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து சுமத்தும் பொழுது என்னதான் நீங்கள் எதிர்மறையாக பேசினாலும் இல்லை அப்படின்னு மறுதளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் உங்கள் மேலதிகாரிகள் இல்லை. அதனால் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சஸ்பென்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் குழப்பமான வார்த்தைகளால் அவமானங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், சுக்கிரன், சந்திரன். இதில் சுக்கிரன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களிடம் மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை வருது. நண்பர்களிடம் உங்கள் மனசில் இருக்கிற கவலையை அல்லது மனசில் இருக்கிற தைரியத்தை, தன்னம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடத்தி முடிக்கிறதுக்கு உங்கள் நம்பிக்கை தான் காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் நம்பிக்கையை தைரியமாக வச்சுக்கோங்க. நம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணுங்கள். நம்பிக்கை குறைஞ்சதுன்னா உங்களுக்கு நடக்கும் விஷயத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியான விஷயங்களில் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணமே உங்கள் நம்பிக்கை தான். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலைங்கிற நம்பிக்கை உங்கள் பேரில் நிறையா இருக்கிறதுனால உங்கள் அரசு அதிகாரிகளே அல்லது மேல் அதிகாரிகளே, உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு சாதகமாக முயற்சி எடுத்து உங்களை பற்றின உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். இதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய் என நிரூபிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளின் அன்பை பாராட்டக்கூடிய, அன்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சக பணியாளர்கள் அன்புடன் பழகுவார்கள். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும். வாழ்க்கை துணையுடன் ஓரளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் பிடிவாத குணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் எதிரிகள் அதிகரிக்கிறார்கள். குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை செயல்படுத்துவார்கள். உங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க. அதற்கு காரணம் அவர்களின் மீது தப்பில்லை, உங்களின் மீது தப்பு. உங்களின் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் நல்லது. நண்பர்கள் நீண்ட நாட்களாக உங்களுடன் பேசாமல் இருந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய நெய்பர்ஸ், சக பணியாளர்கள் மீண்டும் உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அவர்களுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக. ஆனால் அதை செஞ்சு கொடுக்கறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போகிறதுனால எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களுடைய 2ஆம் இடத்து சனி பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியிலும் சனி பகவான் சாதகமாக செயல்படுவார். பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் உதவி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். பண விவகாரங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில் சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அந்த நண்பர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமான பேச்சுக்களை பேசுகிறதுக்கு, செயல்பாடுகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை இழந்தால் உங்களுக்கு நட்பு வட்டம் இழக்கும் சூழ்நிலை ஏற்படும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது வியாபாரத்தில் இருக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் மன வேற்றுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. கும்பராசி. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். எதிரிகள் இருந்தாலும், எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அபவாத பெயர் ஏற்பட்டிருக்கும், அதையும் சமாளிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு
தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை வருது. அதே சமயம் குரு பார்வையின் காரணமாக உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, தொழில், செல்வாக்கு போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அபவாத பெயர் ஏற்பட்டிருக்கும். அந்த அபவாத பெயரை போக்கும் விதமான சூழ்நிலையில் சூரியன், சந்திரன் சாதகமாக செயல்படுறாங்க. அதனால் உங்கள் மேல் அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்ட உங்களின் மீது சுமத்தப்பட்ட களங்கம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இடமாற்றத்திற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற இடம் கிடைக்காது. உங்களை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மத்தியில் உங்களை வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டிப்ரெஷன் காரணமாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டல்லாகும். அதனால் உங்கள் மீது உங்கள் அதிகாரிகள் மன வேற்றுமையை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானமாக அவர்களிடம் உங்கள் தரப்பு நியாயத்தை விவரிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அபவாத பெயரை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபாரம், தொழில், கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். உங்களை அந்த இடத்த விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதன் காரணமாக வாக்குவாதம் முற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வாக்குவாதம் பேசினா தப்பில்லை, ஆனால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பல இழப்பு ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறை நண்பர்கள், அரசியல் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் ஏற்படும். பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். அதாவது ஒரு இடத்துக்கு பணம் கட்டுறதுக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துல அவங்க கேட்குற அமௌண்ட்டோட உங்ககிட்ட ஒரு 10% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்குது. அதாவது குழந்தைகள் பிடிவாத குணம் செயல்படுவார்கள். அதாவது குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு சில தேவையற்ற செலவுகள் இல்லாமல் தேவையான செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்கர்ஷன், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதற்கான செலவுகள், குடும்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், சந்தோஷமான பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் இருந்தாலும் நண்பர்களே செலவுகளையும் ஏற்படுத்துவார்கள். சில நண்பர்களே எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடன் சார்ந்த முயற்சிகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். வாங்கின கடன் அடைக்க முடியாது, இல்லை புதுசாக கடன் வாங்கி அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலைகள் ஏற்படும். தொழில் ரீதியான, வேலை ரீதியான உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தன வருமானம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது நிராகரிக்கப்பட மாட்டாது. அதனால் தைரியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.